ஓம் நம சிவாய. சிவவாக்கிய சித்தர் பாடல்களில் பார்த்தீங்கன்னா இப்போது மூல நாடி தண்ணியிலே முளைத்து எழுந்த ஜோதியை 4 நாடி உம்முலே நாடியே இருந்த பின் பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம் ஆழமுண்ட கண்டராணை அம்மை ஆணை உண்மையே. ஓகேலாம் சொல்கிறா பாருங்க, சிவவாக்கிய சித்த சொல்கிறா பாருங்க. மூல நாடினா மூலாதாரம் இருக்குல்ல, மூலாதாரத்துலேருந்து தான் நம்ம வந்துட்டு அந்த தியானம் பண்ணுறத ஸ்டாப் பண்ணணும். நான் சொல்லிக்க இல்லையா, மூலாதார பாட்டு வந்து என்னங்கிறத நீங்கள் நான் வந்து தியானம் பார்த்தீங்கன்னா வீடியோக்கள் போட்டிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அங்கேருந்து நம்ம வந்துட்டு இந்த தியானம் பண்ண அங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு தியானம் பண்ண ஆரம்பிக்கணும். அதை ஏன்னா அந்த எல்லா விஷயமே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதுதான் பேஸு. அப்போ தான் நமக்கு அந்த தியானம் வந்துட்டு தியானம் அந்த முத்தி பாதையை அடைக்கிறதுக்கான வழி ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மூல நாடி தண்ணியிலே முளைத்தெழுந்த ஜோதியை. சரியா? அவன் ஜோதி எங்கே நமக்கு தெரியும்? நம்ம நெத்தியில் தெரியும். நெத்தினா அந்த 2 புருவத்துக்கும் இடையில தெரியும். ஓகேவா? 4 நாடி உம்முலே நாடியே இருந்த பின் ஒரு நாளைக்கு என்ன நினைக்கிறீங்களா? ஒரு நாடினா வந்துட்டு நாளைக்கு இங்கே வந்து 3 மணி நேரம் நினைக்கிறேங்க. ஆமாம், 4 நாடினா 12 மணி நேரம். பாப்பா 12 மணி நேரம் தியானம் பண்ணணுமா? தொடர்ச்சியாக 12 மணி நேரம் தியானம் பண்ணும். அந்த ஒளியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் இந்த வீடியோவை யார் பார்க்குறீங்களோ அவங்க வந்துட்டு லக்கி பர்சன். சரிங்களா? நான் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக நான் தேடிட்டு இருந்தேன் அந்த என்லைட்மெண்ட் ஸ்டேஜ், அந்த ஸ்டேட்டை அதை தான் பாருங்கள் இது சொல்கிறாரு. ஓகேங்களா? 4 நாடி உம்முலே நாடியே இருந்த பின். ஓகேவா? நீங்கள் அந்த 12 மணி நேரம் நீங்கள் தியானத்தில் நீங்கள் உட்காந்து அந்த ஜோதியை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா, பாலனாகி வாழலாம் பரபிரம்மே ஆகலாம். நீங்கள் ஜோதியாகவே மாறிடுவீங்க. புரியுதுங்களா? ஜோதியாகவே மாறிடுவீங்க. பரபிரம்ம நம்ம வந்து அந்த என்லைட்மெண்ட் ஸ்டேட்டுக்கு அவர் சொல்லலை. நம்ம வந்து இங்கே தான் இருப்போம், ஆனால் இந்த உடலோடு தான் நம்ம வாழுவோம். ஆனால் அந்த பிரம்மம் வந்துட்டு நமக்குள்ளே அப்படியே தங்கிடும், நமக்குள்ளேயே வந்துட்டு செட் ஆகிடும். சரிங்களா? ஆனால் நமக்கு வயசே ஆகாது. சரி, நமக்கு வயசே ஆகாது. அந்த பரபிரம்மம் வந்துட்டு நமக்குள்ளே தங்கிடும். இப்போ நான் கூட ரொம்ப வருஷமாக நான் வந்து தியானம் பண்ணுறல, அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை அப்போ வந்து நமக்குள்ளே அந்த கடவுள் வந்துட்டு வாழ ஸ்டாப் பண்ணிட்டார் இல்லையா? அப்போ பாருங்கள், ஆழமுண்ட கண்டர் ஆணை அம்மை பாதம் உண்மையே. யார்? சிவன் மலையே சத்தியம் பண்ணாரு. அவங்க கூட இருக்காங்கல்ல, பராசக்தி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க மேலேயே அவர் சத்தியம் பண்ணி சொல்கிறாருங்க. ஓகேவா? இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஓகேவா? அடுத்த பாருங்கள், சித்தர் வந்துட்டுங்க சும்மா சொன்னாலே என்னங்க அது வந்துட்டு அப்படியே பழிக்கும். அவருக்கு சத்தியமாக பண்ணி சொல்கிறாரு இல்லையா? அப்போது நம்ம அன்னித்தரமாக நம்ம வந்து நம்பணும். அடுத்து பாருங்கள், இருக்க வேண்டும் என்ற பொழுது இருக்கலாம் இருக்குமோ. என்ன இருக்க வேண்டும் என்ற பொழுது இருக்கலாம் இருக்குமோ. மறுக்க வேண்டும் என்றளோ மண்ணுலே படைத்தனர். சுருக்கமற்ற தம்பிரான் சொன்ன 5 எழுத்தையும் மறிக்க முன் வணங்கிடீர் மருந்தென பதங்கெடீர். விஷயங்க இப்போ பாருங்க, இருக்க வேண்டும் என்ற பொழுது இருக்கலாம் இருக்குமோ. என்ன மறிக்க வேண்டும் என்றளோ மண்ணுலே படைத்தனர். என்னங்க நம்ம இந்த உலகத்தில் நம்ம என்னது நம்ம இருக்கணும், நமக்குள்ள கடவுள் இருக்கணும் அப்படிங்கிற பொழுது நம்ம
இது இந்த இப்போது இந்த ரெண்டத்தையுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது இருக்கணும், இருக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம இந்த ரெண்டு மீனிங்குமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? எந்த பொழுது இருக்கலாம், நம்ம இருக்கலாம், எத்தனை வருஷம் வேணால் நம்ம இருக்கலாம். என்ன ஆனால் நமக்குள்ளே அந்த கடவுள் இருக்குமோ ஏன்னா ஆசை இருக்குல்ல உனக்கு, அப்பா அது இருக்குமா? இருக்காதில்ல. அதனால தான் அவர் இருக்குமோ அப்படின்னு கேட்குறாரு. ஓகேங்களா? ஓ மறைக்க வேண்டும் என்றளோ மண்ணுள்ளே படைத்தனர், நீ சாகணும் அப்படின்றதுக்கா நீங்கள் இங்கே வந்து பிறந்தீங்க. சுருக்கமற்ற தம்பிதான் சொன்ன 5 எழுத்தையும் என்ன, சுருக்கமற்ற தம்பிதான் யார்? ஈசன். அந்த நமசிவாயாங்கிற மந்திரத்தையும் மறைக்க முன் வணங்கிடீர், மருந்தேன பதங்கிடீர். நீங்கள் சாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வணங்குங்க. என்ன மருந்தென பதங்கடி, மருந்தென அதாவது ஒரு மருந்து போல் உங்கள் பிறவியை முடிக்கக்கூடிய மருந்து என்னது? நமசிவாயங்கிற மந்திரம். ஓகேயா? நம்மளுடைய பிறப்பிறக்கக்கூடிய மருந்து தான் அந்த நமசிவாயங்கிற மந்திரம். அதனால் அந்த மருந்தை நீங்கள் மறைக்கும் முன் நம்ம வணங்கிட்டு அதை வந்து நமக்குள்ளே நம்ம சொல்லிக்கிட்டு என்ன மருந்தேனா பதங்கேடி, அது வந்து நமக்கு உள்ள வந்து ஒரு பிறப்பு இறப்பை அறுக்கக்கூடிய மருந்தாக நம்ம 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 உடம்புக்குள்ளே நம்ம வந்து உச்சரித்து சொல்லும் பொழுது அது அந்த பிறப்பை அறுக்கக்கூடிய மருந்து போல் செயல்படும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த பாட்டு. ஐம்பத்தொன்று எனக்காம் அடங்கலோர் எழுத்துளு 51 எனக்கரம் அடங்கலோர் எழுத்தலோ, விண் பரந்த மந்திரம் வேத 4 ஒன்றலோ, விண் பரந்த மூல 5 எழுத்துளே முளைத்ததே, அங்க லிங்க பீடமாய் அமர்ந்தது சிவாயமே. ஓகேங்களா? அது என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இங்கே புக்கில் இருக்குங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. 51 எழுத்துக்கள் தெரியுங்களா? யாருக்கு? சிவசக்திக்கு வந்து உண்டான எழுத்துக்கள். அது அவங்களுடைய பீஜாட்சர மந்திரங்கள். சரியா? அதாவது பார்த்தீங்கன்னா அது 51 எழுத்துக்கள். அந்த 51 எழுத்துக்களை தான் அந்த பீஜாட்சர மந்திரம் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், அந்த 51 எனக்கரம் அடங்கலோ எழுத்துளோ. சரிங்களா? நீங்கள் அந்த 51 எழுத்துக்குள்ளே நீங்கள் சிவனை நீங்கள் அடக்கிட்டீங்கன்னா அடக்கிட்டீங்களா? பின் பரந்த மந்திரம் வேத 4 ஒன்றலோ. ஓகேவா? இப்போ நீங்கள் இது என்ன சொல்கிறீங்க? அந்த 51 எழுத்துக்குள்ளே நாங்கள் சிவனை வந்துட்டு அந்த மந்திர உச்சாரணங்களை செய்து நாங்கள் வந்துட்டு எங்கள் சிவனை வந்து வசப்படுத்திட்டோம்னு சொல்கிறீங்கல்ல. அதே மாதிரி இந்த வானளவு நாங்கள் பரந்த அந்த மந்திரத்தை 4 வேதங்கள் கொண்டு வான அளவுக்கு வான மாதிரி ஒரு பெரிய ஒரு அந்த மந்திரம், அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்கள் என்ன 51 எழுத்துக்களை நான் அடக்கிட்டேன்னு சொல்கிறதும், அதே மாதிரி 4 வேதங்களை வந்து உண்டாக்கி அந்த வேதத்துக்குள்ளே நாங்கள் அந்த கடவுளை நாங்கள் அடக்கிட்டோம் என்ன இவ்வளோதான் அவர் அப்படின்னு சொல்கிறதும் என்ன. விண் பரந்த மூல 5 எழுத்துளே முளைத்ததே. என்ன விண் பரந்த வான அளவுக்கு பரந்த மூல 5 எழுத்துளே யார்? பஞ்சாட்சர மந்திரம் இல்லையா? ஓம் நம சிவாயா. அந்த அந்த மந்திரத்தில் தான் இது எல்லாமே வந்து முளைச்சிச்சு. சரியா? அதெல்லாம் வந்தது. அங்க லிங்க பீடமாய் அமர்ந்ததே சிவாயமே. ஏன்னா அங்கே லிங்க பீடம், அந்த லிங்கமாக என்ன லிங்க பீடமாக அமர்ந்ததேன்னா அந்த லிங்கத்துக்குள்ள அந்த ஒரு சக்தி இருக்குல்ல அது வந்துட்டு அடங்கி அந்த லிங்க பீடமாக அமர்ந்து அடங்கி அமர்ந்து
சிவாயமே அந்த பஞ்சாட்சர மந்திரமான நமசிவாயாங்கிற மந்திரத்தில் அதுதான் அடங்கியிருக்கு. நீங்கள் அதை அடக்கலை, புரியுதா? அதுதான் அவங்க சொல்கிறாங்க, ஓகேங்களா? அதுதான் வந்து சித்தர் வந்து சொல்கிறாரு, ஓகேங்களா? அப்போது வந்து இந்த லிங்க பீடம் இருக்கு இல்லையா, லிங்க பீடத்துக்கு எனக்கு தோன்றதை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது எந்த சாமிக்குமே இந்த மாதிரியான வந்துட்டு ஒரு ஷேப் வந்து இல்லை. ஆனால் ஏன் வந்து சிவனுக்கு மட்டும் ஏன் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஷேப் வந்து கொடுத்தாங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம், யோசிச்சு சொல்லுங்கள். நாளைக்கு சொன்னீங்களா? எனக்கு யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? கமெண்ட் நீங்கள் பண்ணாதான் எனக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், ஓகேங்களா? தேங்க்யூ. ஓம் நம சிவாய.